வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்டு குரூப் 2 ஏக்கு தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து பார்க்குறோம். இந்த அறநூல் தொடர்பான செய்தியோட இன்ட்ரோ வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு, நாலடியாரும் வந்து பார்த்தாச்சு, ஆண்மணி கடிகையும் வந்து பார்த்தாச்சு, பழமொழி நானரும் பார்த்தாச்சு, முதுமொழி காஞ்சியும் வந்து பார்த்தாச்சு, திருக்கடுகமும் பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்னா 40 தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ 7 வந்து இப்போ வந்து இன்னா 40 தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னா 40 பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 7 வந்து பார்க்க போகிறோம். மேலே வந்து வீடியோ 6 கொடுத்துருப்போம். போன வீடியோ தான் வந்து வீடியோ 6 கொடுத்துருப்போம். இப்போ வந்து வீடியோ 7. டாபிக் பாருங்கள், இன்னா 40. இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் அப்லோட் பண்ணுறோம், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா, நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், என்னென்ன சோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம், அதுக்கு அந்தாட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் வந்து படிக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம வந்து 12th அது கவர்மெண்ட் மெட்டீரியல், அது அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பள்ளி புத்தகத்தில் வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 17 வந்து ஒரே லெசன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேஜில் மட்டும் தான் வந்து இன்னா 40 வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பாருங்கள். இப்போ இன்னா 40 உருவம் பாருங்கள். ஆசிரியர் பெயர் வந்து சங்ககால கபிலர். சமயம் பார்த்தீங்கன்னா சைவம். பாடல்கள் பார்த்தீங்கன்னா 40. இன்னிசை வெண்பாக்கள், கடவுள் வாழ்த்து வந்து 1. பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா. காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் பாருங்க, பெயர் காரணம். பெயர் காரணத்தில் வந்து இன்னானா வந்து துன்பம். இந்த இன்னதை விட்டுருங்க. இந்த இன்னது வந்து கீழே வந்து வர வேண்டியது, இங்கே மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, இதை விட்டுருங்க. இன்னது இன்னா என 40 பாடல்களில் கூறுவதால் இன்னா 40 என அழைக்கப்படுகிறது. இன்னானா துன்பம், இன்னது இன்னா என 40 பாடல்களில் கூறுவதால் இன்னா 40 என்று சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், திருமால், முருகன் என்னும் 4 கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறார். நெக்ஸ்ட் பாருங்க, பொதுவான குறிப்புகள். இந்த நூல் பார்த்தீங்கன்னா துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு. இந்நூலில் 164 இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் பாருங்க, 5 கபிலர். பாரி மன்னனை பாடிய சங்ககால கபிலர், இன்னா 40 பாடிய கபிலர், 11ஆம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயனார். 4th ஒன் பாருங்க, பன்னிரு பாட்டில் சில பாடல்களை பாடிய கபிலர், அகவற்பா பாடிய கபிலர் என 5 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கிய அடிகள். உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா, தீமையுடையோர் அருகில் இருத்தல் இன்னா, ஊனை தின்னு ஊனை பெருக்கல் முன்னினா, திறப்பவும் மைவிடை பிழிப்பவும், அட்டன்றவை கொழுந்தவை ஊன் சோறு என கல்லுணலையும் ஊன்னுணலையும் இயற்று சங்ககால புலவர் பாடியுள்ளார். இன்னா 40 ஆசிராகிய கபிலர் கல்லுணல் ஊன் உண்ணல் ஆகியவற்றை மறுத்துள்ளமையால் இவ்விருவரும் வெவ்வேறானவர் என்பது விளங்கும். சிவன், பலராமன், திருமால், முருகன் ஆகிய பல கடவுள்களையும் கடவுள் வாழ்த்தில் போற்றியுள்ளனர். 164 இன்னாத பொருள்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. சில பொருட்கள் திரும்ப திரும்ப சுட்டப்பட்டிருக்கின்றன. குறள் கருத்துக்களும் சங்க நூல் கருத்துக்களும் இந்நூலில் கலந்து வருகின்றன. பந்தமில்லாத மாணவியின் வனப்பினா, உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பினா, தீமை உடையான் அயிலிருத்தல் இன்னா. நெக்ஸ்ட் பாருங்க, ஊனைத்தின் ஊனை பெருக்குதல் முன்னினா முதலியன துன்பம் தருவனவற்றை எடுத்து காட்டுகின்றன. மணியில்லாத யானை மீது மன்னன் சென்றால் அவனுக்கு தீரும் கோழியும் நாயும் புகுதல் கூடா முதலிய அக்கால பழக்கங்களும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்னாது துன்பம் தரும் என்று கூறும் 40 செய்யுள்களால் ஆன நூல் இன்னா 40. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம்.
ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சரை வந்து கான்வெர்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நாமளும் வந்து ஆன்சர் வந்து சொல்லிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இன்னா நாற்பதில் இனியவை நாற்பதும் என பற்றியவை. ஆன்சர் பி, இன்பம் தரும் செயல்கள். செகண்ட் கொஸ்டின், இன்னா நாற்பதில் குறிப்பிடப்பட்டுள்ள இன்னா என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, கஷ்டம். கஷ்டம்னா துன்பம். கொஷின் நம்பர் 3, கபிலர் தமது நூலில் எத்தனை கடவுள்களை குறித்துள்ளார்? ஆன்சர் சி, 4. கொஷின் நம்பர் 4, கபிலரின் இன்னா நாற்பது எந்த இலக்கிய பாணியில் அமைந்துள்ளது? எந்த இலக்கியம் பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 5, கபிலர் தமது நூலில் பாடிய 4 கடவுள்களில் முருகன் எந்த இடத்தில் வகிக்கிறார்? ஆன்சர் டி, 4ஆம். கொஷின் நம்பர் 6, இன்னா நாற்பது நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் பி, 41. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. கபிலரின் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள கடவுள்களில் சிவபெருமான் எந்த இடத்தில் வருகிறார்? ஆன்சர் ஏ, முதலிடம். கொஷின் நம்பர் 9, இன்னா நாற்பது நூல் எந்த சங்க மருவிய நூற்தொகுதியில் அடங்குவது? ஆன்சர் சி, 11 கீழ்கணக்கு. கொஷின் நம்பர் 10, கபிலர் எந்த சமயத்தை பொது நோக்குடன் கையாளுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, சமய பொது நோக்கு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா சிறுபஞ்சம் மூலம் வந்து பார்ப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு வந்து ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே வந்து லோ காஸ்ட்டில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 43 வந்து தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 43 கொஷின் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லும் கூகுள் ஃபார்ம் மூலமாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் மேக்ஸிமம் வந்து எல்லா கொஷினுமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 2 வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ஃபுல் டீல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். இல்லை வந்து 99 rupees இல்லை வந்து 79 rupees வந்து கீழே இருக்க நம்ம சேனல் நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்ருவோம்.